கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பான். ஆசீர்வாதமான குடும்பம் என்கிற இந்த குடும்ப நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுடைய நடுவில் நன்மையை கர்த்தர் கொடுப்பார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி, ஜீவனுள்ள நாள் நாம் எருசலேமின் வாழ்வை காணும்படிக்கு, நன்மையும் கிருபையும் செல்வமும் செழிப்பு உங்களை தொடரும்படிக்கு, கர்த்தர் உங்களோடு கூட இடைபடும்படிக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தை கிருபை நிறைந்த வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை, அபிஷேகம் உள்ள உம்முடைய வார்த்தை கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். கிருபை நிறைந்த உம்முடைய வார்த்தை, ஆறுதல் படுத்துகிற உம்முடைய வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை கடந்து வரட்டும். நிச்சயமே பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் வாசமாயிருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்று சொல்ல, தெய்வா தெய்வா என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்ப வேலைக்காக, ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை, தடைகளை எல்லாம் உடைத்து போடுவேன். பிரியமானவர்களே, நீங்கள் முன்னேற விடாதபடிக்கு தடைகள், ஆசீர்வாதத்தை பெற விடாதபடிக்கு தடைகள், நீங்கள் நினைச்ச காரியமெல்லாம் நடக்காதபடிக்கு தடைகள். பிசாசு ஒரு பக்கம் தடை பண்ணுறான், மனிதர்கள் இன்னொரு பக்கம் தடை பண்ணுகிறாங்க. யார் தடை பண்ணினாலும் இன்னைக்கு கர்த்தர் பார்த்து சொல்கிறாங்க, தடைகளை எல்லாம் நான் உடைச்சு போடுவேன். இன்னைக்கு கர்த்தர் தடைகளை உடைத்து படுகிறான். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 45:4 வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தள்பால்களை எல்லாம் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையலை, பொக்கிஷத்தை தெரிந்து கொண்ட தெய்வ மனிதன் நிமித்தமாக கர்த்தர் கொடுப்பேன், வெளியே கொண்டு வர். அப்போ தடை, இதுவரை ஆசீர்வாதத்தை பெற விடாதபடிக்கு தடை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற விடாதபடிக்கு தடை, அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தகப்பனார்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க கண்ணில் கண்ணீரோடு சொன்னாங்க, ஐயா, என் மகளுடைய திருமணம் தடைப்பட்டு போகிறது. இதை தடுக்கிறது யாருன்னா என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா. நான் கேட்டேன், வயசான? ஆமாய்யா, வயசானவங்க தாங்கய்யா. நான் கேட்டேன், எதுக்கு? இல்லையா, என் தங்கச்சி மகனுக்கு என் மகளை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கய்யா. என் தங்கச்சி மகன் குடிகாரன். எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க, உன் பிள்ளையை கட்டி வச்சா அவன் குடிக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. எப்படிங்கய்யா கட்டி கொடுக்க முடியும்? நான் சொன்னேன், கர்த்தர் தடைகளை உடைத்து போடுவோம். தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து வாசலால் பிரவேசிக்க பண்ணுவான். மிகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை நீக்கப்படுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் சென்று தடைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பண்ணுவான். பிரியமானவர்களே, தடைகள், எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அத்தனை தடைகளையும் கர்த்தர் உடைத்து போட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன் நீங்கள் கலங்குறீங்க? பிசாசு தடையை கொண்டு வருவான், ஆனால் கர்த்தர் தடைகளை எல்லாம் அப்புறப்படுத்துவான்.
வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் மாறும், நன்மையான காரியம் நடக்கும். தடைகளை கர்த்தர் உடைத்துப்படுகிற தேவன். இதுவரைக்கும் மனுஷர்கள் மூலமாக வந்த தடைகள், பிசாசு மூலமாக வந்த தடைகள், உங்களுடைய பாவ கிரியைகளின் நிமித்தமாய் வந்த தடைகள் அத்தனையும் கர்த்தர் அப்புறப்படுத்த போகிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு மோசே மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே வரணும்னு நினைக்கும் பொழுது பார்வோன் தடை பண்ணுகிறான். ஒரு முறை ரெண்டு முறை அல்ல, பல முறை தடைகள், பல முறை தடைகள், பல முறை தடை. ஆனால் அதே பார்வோன் சொல்லுகிறான். யாத்ராகமம் 9:28 வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது, போகலாம், இனி தடையில்லை, இனி நான் தடை பண்ண மாட்டேன். பாருங்க, இதுவரை தடை பண்ணின அதே பார்வோனுடைய வாயின் மூலமாக கர்த்தர் சொல்ல வச்சா, போகலாம், இனி தடை இல்லை. ஆவியானவர் சொல்கிறாரு, இனி யாரும் உங்களை தடுக்க முடியாது. உங்களுடைய உயர்வை, உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுடைய மேன்மையை யாராலையும் தடுக்க முடியாது. யாரெல்லாம் தடை பண்ணுறாங்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தி விடுவார். கர்த்தர் ஒரு மனிதனை அரண்மனை வாசலில் இருக்கிற அந்த மொர்தெகாவை அரண்மனைக்கு மேலே உயர்த்தணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் ஆமான், துஷ்ட ஆமான் அதுக்கு தடையாக இருந்தான். மொர்தெகாயையும், இந்த மொர்தெகாய்க்காக மொர்தெகாயுடைய இனம் முழுவதையும், யூத குலம் முழுவதையும் அழிக்க தீர்மானித்தான். நீ ஒருத்தன் தானே, ஒன்னால் உன் இனமே அழிய போகுது. ஆனால் தடை பண்ணின ஆமான கர்த்தர் என்ன செய்தான்? ஆண்டவரே தூக்கில் போட்டுட்டார். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் உங்களை தடுத்தாங்க, உங்கள் முன்னேற்றத்தை தடை பண்ணவங்க யார்? நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம கூட நல்லா பேசுவாங்க. ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் நம்மளை குறித்து தப்பு தப்பாக பேசுவாங்க. நீங்கள் முன்னேறது அவங்களுக்கு பிடிக்காது, உங்களுடைய வாழ்க்கையை தடை பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா? யாரெல்லாம் உங்களை தடை பண்ணாங்களோ உங்களுடைய நன்மையை, உங்களுடைய உயர்வை, உங்களுடைய வளர்ச்சியை, அத்தனை பேரும் உங்களை தேடி வரப்போகிறாங்க, உங்களை தேடி வரப்போகிறாங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஈசாக்கு விரோதமாக அபிமெலேக்கு எழும்புகிறான். அந்த தேசத்தை விட்டு துரத்துறாங்க. எதெல்லாம் செய்வானோ, கிணற தோன்னா அதை தடை பண்ணி போட்டுருவாங்க, அது செயல்படாதபடிக்கு தடை பண்ணி போட்டுருவாங்க, கல்லையும் மண்ணையும் போட்டு தூத்தி போட்டுருவாங்க. எல்லா விதத்திலும் வாக்குவாதம். இது எங்கள் ஊர், எங்களுடைய கிணறு, இதை நீ தொட முடியாது, தடை பண்ணாங்க, வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நாள் ஒன்று வந்தது. ஆதியாகமம் 26:22 வசனத்தில் கர்த்தர் தேசத்திலே பெருகும்படி இடம் உண்டாக்கினார். அந்த கிணறை குறித்து யாரும் வாக்குவாதம் பண்ணலை. இனி தடையில்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்கிங்களா? நீங்கள் விசுவாசிக்கிங்களா? உங்கள் வாழ்க்கையில் இனி தடையில்லை. பிலிப்பு சொல்லுவான் கர்தேகாய் மந்திரியை பார்த்து, நீ விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு தடையில்லை. நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது, உங்களுடைய மேன்மையை எந்த மனுஷனாலும் எந்த பிசாசும் தடுக்க முடியாது. ஏன்னா மீகா 2:13 படி தடைகளை நீக்கப்படுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் போகிறான். இனி உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த தடைகள் அத்தனையும் கர்த்தர் உடைத்து போடுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி போய், உங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி போய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இனி தடைகளை என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, இதுவரை இருந்த எல்லா தடைகளை கர்த்தர் எடுத்து போடும். இந்த நாளிலும் ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சியில் அன்பு சகோதரி முத்துலட்சுமி சகோதரிக்கும்
அவருடைய அன்பு மகளுக்காகவும் நாங்கள் எல்லாரும் லட்சக்கணக்கான பேர் இணைந்து ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரி முத்து லட்சுமியையும் அவருடைய அவருடைய அன்பு மகளையும் ஆசீர்வதியும். அவருடைய படிப்பு, எதிர்காலம் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்தருளுவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. குடும்பத்திற்கு தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.